ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்கான ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இவங்க தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பெர்மனெண்ட் போஸ்ட்டுக்கான ஒரு அறிவிப்பு தாங்க. நிறைய நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். இதே மாதிரி ரெகுலராக டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்காக. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் இது உதவாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இவங்க ஷிப் ரிப்பேர் பண்ணுற ஒரு யார்டு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தாங்க வரும். சரிங்களா? ஸோ இவங்க தான் இப்போதைக்கு அடிஷ்னல் எத்தனை ரோல்ஸ்க்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10 ரோல் இருக்குங்க. 10மே வேறு ரோல். ஓகேங்களா? என்னென்ன ரோல்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர் சப்மரைன், மேனேஜர் டெக்னிக்கல், மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸஸ், மேனேஜர் ஐடி அண்ட் இஆர்பி, மேனேஜர் ஃபினான்ஸ், டெப்டி மேனேஜர் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு எல்லாமே ஹையர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் போஸ்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகபட்சமாக லைக் மேனேஜர் சப்மரைனுக்கு 4 பேரை ஹையர் பண்ணுறாங்க. மேனேஜர் டெக்னிக்கலுக்கு 14 பேரை ஹையர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரி வைஸாக என்னென்ன கேட்டகரிக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா. அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் 90,000 2,40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வயசு 48க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் அப்படின்லாம் லீகலில் ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கணும், எல்எல்பி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இது மோஸ்ட்லி லீகல் அசோசியேட்டடாக இருக்கிறதுனால எல்எல்பி முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. மாஸ்டர்ஸ் இன் லாவும் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16 வருஷம் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 80,000 2,20,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 45 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ 15 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கணும். இந்தியன் நேவிலேயோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர்லேயோ ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சம்பளம் இவ்வளோன்றதை நான் சொல்லிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சீனியர் மேனேஜர் அப்படின்ற மாதிரி லீகல் ரோலுக்கு வருதுங்க. இதுவுமே நம்ம எல்எல்பி படிச்சிருக்கணும். 70,000 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளமாக தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் எல்எல்பி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 12 இயர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலு சப்மரைனில் 60,000 1,80,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் 9 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது போக சாஃப்ட் ஸ்கில் ப்ராஜெக்ட் பிளானிங், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் இது படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலு 60,000 1,80,000 வரைக்கும் இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 14 போஸ்ட்டுங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? 9 வருஷம் போஸ்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஒரு வேலை அப்படின்றது மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலு கம்பெனி செக்ரட்டரி. E3 கீழே வருது. 60,000 1,80,000 வரைக்கும் வேணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறோம். சரி, 60,000 1,80,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், 60% மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? 9 வருஷம் உங்களுக்கு போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ரோல் மேனேஜர் ரோல் ஹியூமன் ரிசோர்ஸஸில். இதுக்குமே சம்பளம் 60,000 1,80,000 வரைக்கும் தரோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது ஏதோ ஒரு கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. டிசைரபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்எல்பியோ எல்எல்எம்ஓ படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? 9 வருஷம் நீங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பெட்டர் அதையுமே சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனேஜர் ஐடி அண்ட் இஆர்பியில் 60,000 1,00,000 வரைக்கும் சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசை தாண்டி இருக்கக்கூடாது.
சிஎஸ்ஓ ஐடிலையோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? மினிமம் 9 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இன்னும் லாஸ்ட் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மேனேஜர் ஃபினான்ஸ் ரோலு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் தரோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிமமாக உங்களுக்கு 9 வருஷமோ நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெப்டி மேனேஜர் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீசஸில் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? ஸோ இது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சிடிசி இருக்கும் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். 26,50,000, 23,14,000, 20,29,000, 17,44,000, 14,59,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலாக்ஸேஷனும் அவங்களோட சிடிசியும் கிளியர் கட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரான்ச்சஸ் எல்லாமே குரூப்பும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலுமே என்னென்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா? இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து காண்டாக்ட் பண்ணால் recruitment@hls.vizag.com இன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நீங்கள் காப்பி கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. இந்த லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.